ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு அவளோடு தேவனுடைய ஜீவனில் வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு கேட்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஜீவனில் வாழ்கிற ரகசியத்தை காணத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் அநேக நாட்களாக பார்த்து வருகிற ஒரு சத்தியம் ஜோயே ஜீவன். இந்த ஜோயே ஜீவன் என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு அந்த ஜீவனை பரலோகம் போன பிறகு தரவில்லை, மறுபடியும் பிறந்த நாளிலே தந்திருக்கிறார். அவர் மறுபடியும் பிறந்த நாளிலே தந்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே அந்த பரலோக ஜீவனின் வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக தேவன் செலுத்தின கிரயம் மகா பெரியது. அவருடைய இரத்தத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கி நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனாலே நாம் அந்த பரலோக வாழ்வை, நம்ம ரோமர் 5 பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவது என்று போட்டிருக்கும். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? அந்த பரலோக வாழ்வை வாழ்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறது. அதைதான் எபிரேய ஆக்கியோனும் 2 அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். இது இவ்வளவு பெரிதான தேவனுடைய ஜீவனையே பெற்ற ஜனங்கள் அதை பற்றி கவலையற்று இருக்கக்கூடாது. இது கிறிஸ்துவாலே வாக்கு பண்ணப்பட்டு அவர்கள் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டு அற்புத அடையாளங்களால் உறுதியாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த 2 அதிகாரத்தை நான் எபிரேயர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாங்க நம்ம கருத்தா பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்றாங்க? நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சத்தியத்தை குறித்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. அப்படின்னா என்ன? இந்த சத்தியங்களை கேட்கிறோம், அதில் நாம் நிலைத்திருப்பதில்லை. We are not sticking on to it. அதோடு தொடர்ந்து இணைந்து நாம் காணப்படுவதில்லை, அதிலே நிலைத்து காணப்படுவதில்லை. இது மிகவும் தேவையானபடினாலதான் ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். Let us be diligent என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எதற்கு ஜாக்கிரதை அவசியம்? நாம் கேட்ட சத்தியத்திலே கடைசி வரை அசையாமல் விலகாமல் உறுதியாய் நிலைத்திருந்தோமானால் அந்த சத்தியத்தின்படி ஆகும் என்று கொலோசியர் 1:22 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் கேட்ட சத்தியம் என்ன? தேவனை தேவனாக்குகிற தேவனுடைய ஜீவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோம். என்ன ஜீவனை பெற்றிருக்கிறோம்? தேவனை தேவனாக்குகிற, தேவனாக செயல்படுகிற அந்த திறமையை, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த சுபாவத்தை, நேச்சர் நாம் மறுபிறப்பிலே நம்முடைய ஆவியிலே பெற்றிருக்கிறோம். அததான் அவர் அங்க சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. 3 கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, திரும்ப திரும்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதி வைத்தார். அவர் ஜீவனை கொடுப்பேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு இந்த நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணினார். அவர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அவரால் கேள்விப்பட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அப்பதான் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் இந்த ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, ஜீவனை குறித்து நாம்
கவலையற்றிருக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கவலை you should not take it for granted. ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதை ஒரு மாபெரும் பொக்கிஷமாக, இதற்கு எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம், அதை தூதர்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே அங்க என்ன சொல்றார் பாருங்க, ஒருவன் சாட்சியாக, சங்கீதக்காரன் சொல்லுவதை, சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுவதை இங்க சொல்வதை பார்க்கிறோம். சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். ஒரிஜினல் பதம் தேவனிலும் எலோயாக்கிம், அந்த படம் தான், ஏஞ்சலோஸ் அல்ல, எலோயாக்கிம், சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். is little lower than God. அப்புறம் பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் with glory and honor he crowned him. அப்ப பாருங்க, crown என்ன காமிக்கிறது? ரெண்டு காரியம் ராஜாவுக்கு முக்கியமா இருக்கிறது. ஒரு crown, ஒரு சிங்காசனம், அதாவது கிரீடமும் சிங்காசனமும். அதுக்கப்புறம் தான் ஆளுகையின் செங்கோல். இது ராஜாவுடைய காரியங்களை குறிக்கிற காரியங்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் என்ன? மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். with a glory and honor. யாருக்குரியது இது? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்குரிய அதே மகிமை கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்தில் அதை திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். எதற்கு? நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்பதற்கு. அங்க அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தார். அவர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிப்பின் மேல அவனை எப்படி வைத்தாரா? அதிகாரியாக வைத்து சகலவற்றையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னதாக சங்கீதம் 8:6 இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எப்போ? முதல் அதிகாரத்திலே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியின் முதற் பலனாக இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னார். முதற் பேரானவரை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி அவருடைய சிங்காசனம், அவருடைய செங்கோலை பற்றி சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்துல என்ன சொல்ற பாருங்க, உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக்க. அப்போ சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. சரீரமான சபைக்கு அவர் தலைவராய் இருக்கும்படி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 இருந்து நீங்க வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவர் தலையாய் இருக்கும்படி எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அங்க சொல்லும்போது பார்க்கிறோம், எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. அது நம்ம இருதயத்துல விலகாதபடிக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். எவை விலகாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அதை குறித்து கவலையற்றவர்களாக ஏனோ தானோ என்று சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்க என்ன சொல்றார் பாருங்க, அவரை தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அது சொல்லிட்டு தான் சரீரமான சபைக்கு. அப்ப பாருங்க, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது நம்முடைய பாதங்களுக்கும் கீழ்ப்படுத்தப்பட்டது. அதனாலதான் அதுக்கு முந்தின சொல்றாரு, எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக.
எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக மேலான நாமத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். அப்படிதான் எபிரேயர் 1:4-5 பார்க்கிறோம். அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக மேலான நாமம் உடையவராய் இருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்து பெயரிடப்பட்ட எல்லா நாமத்தையும், அதிகாரம், வல்லமை, துரைத்தனம் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லாவற்றையும் என்றால் எல்லாவற்றையும், நோ எக்ஸெப்ஷன். அதுல இது ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாவற்றையும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, சங்கீதம் 8:6 சொன்னது எபிரேயர்ல என்ன சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு, இயேசுவுக்குள் என்ன பண்ணாராம், சாரி நான் இப்ப எபேசியர் 1 அங்க பார்த்துட்டு இருக்கேன். எபிரேயர்ல என்ன சொன்னார் பாருங்க, 2:6 8 வரைக்கும் அங்க வாசினா அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, அவரை தேவனிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும், யாரை, அவரை அல்ல அவனை, நான் அவரை ஆரம்பிச்சேன் அதனாலதான் சொல்றேன், அவனை, மனிதனை, மனுஷனை தேவதூதரிலும் அல்ல தேவனிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலவற்றையும், திரும்ப அதை எம்பசைஸ் பண்ணுவதை பாருங்க, கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலே இந்த ஒரு காரியத்தை குறித்து வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பது பிசாசுனுடைய பிரதான நோக்கமாயிருக்கிறது. அதனாலதான் இந்த பகுதியில தந்திரமான பொய்யினால இந்த அதிகாரம், வல்லமை எல்லாம் சில வரம் பெற்ற ஊழியருக்கு, இல்லை என்றால் தேவனுக்கு மாத்திரம் என்று சொல்லி ஜனங்களை கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன்? அவனுக்கு இப்பொழுது அதிகாரமே இல்லை. திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். He has zero authority. ஏன்? சகல வல்லமையும் அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த சகல அதிகாரம் என்று சொல்லும் பொழுது 100% he took authority from Satan. ஒன்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த அதிகாரத்தை குறித்து, இந்த அதிகாரம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். நமது சாயலில் நமது ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவோம் என்றவர் எந்த சாயலில உருவாக்கினார்? அவர் சொல்லி ஆசீர்வதித்தார். எப்படி? அவர் சொன்னபடியே ஆனது என்ன? தேவனுடைய ஆளுக சாயலில் மனிதன் ரூபமாக இருந்தான். The image of man was a ruling image. The mirror image of man was ruling image. ஆளுகை செய்கிற சாயலிலே, ரூபத்திலே அவன் இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். This is the mandate. நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தும் உத்தரவாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. That is why we call it mandate. This mandate has been given to man. What mandate? என்ன உத்தரவாதம்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதை பிசாசு நயவஞ்சகமாக திருடினான். அவன் எப்பவுமே அப்படிதான், தந்திரசாலி தான். அவன் தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எதிரியானவன். ஆகவே இதை அவன் திருடுவதை நாம் அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏவாளிடம் வந்து அவன் நயவஞ்சகமாக தேவனை சந்தேகப்பட வைக்கிறார். அப்படின்னா என்னங்க? அவர்கள் தேவன் மேல் உள்ள பற்றில் இருந்து
தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் இருந்து, அவர் மேல் உள்ள உண்மையில் இருந்து அவர்களை விலக செய்தார். 2 கொரிந்தியர் 11:3 அவர் சொல்வதை பார்க்கிறோம். அது வரைக்கும் தேவன் மேலே முழுவதுமாய் பற்றுதல் உள்ளவர்களாக, முழுவதுமாய் சார்ந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, தேவன மேலே உள்ள விசுவாசத்திலே அவரை சார்ந்து, அவரை பற்றி கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். அலிஜியன்ஸ் இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா வரும் அந்த வார்த்தை. அப்ப பாருங்க, ஆனால் அதிலிருந்து அவர்களை விலக செய்து விட்டால் எங்க வந்துடுறாங்க? தன்னை விசுவாசிக்கிறபடியினாலே, தன்னுடைய பொய்யை பின்பற்றுகிறபடியினாலே, தன்னை பின்பற்றுகிறபடியினாலே, தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த ஆளுகையை திருட அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாக மாட்டீர்கள். இப்போ ஆதாம் ஏவாள் எதை தெரிந்து கொண்டார்கள்? பொய்யை தெரிந்து கொண்டார்கள். அவனுக்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. முழு அதிகாரம் பெற்றவன் ஆதாம் ஏவாள். அவர்கள் அதன் மேல் அதிகாரம் செலுத்த முடியும். ஆண்டவராய் இயேசு சொன்ன மாதிரி அப்பாலே போய் என்று சொல்ல முடியும். போனா போய்தான் ஆகணும். ஏன்? முழு அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை. உடனே ஒரு கேள்வி வரலாம், ஏன் தேவன் அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யல? தேவன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர். அவர் வாயிலிருந்து புறப்பட்டது சட்டம். முழு அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்தேன், நீர் ஆண்டுகொள் என்று சொன்ன பிறகு அதில் அவர் உள்ளே வர முடியாது. ஆதாம் சுய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த சுய சித்தத்துக்குள் அவர் வர முடியாது. பிசாசை அங்கு அவர் தடை செய்ய முடியும். அது மனிதனின் ஆளுகையின் எல்லையில் இருக்கிறது, தேவனுடைய எல்லையில் இல்லை. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது மனித எல்லைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் தான் அதை செய்ய முடியுமே அல்ல, தேவனால் செய்தால் அது தேவனுடைய நியாயத்திற்கு, நீதி உள்ள தேவனுடைய சுபாவத்திற்கு எதிராக இருக்கும். ஆகவே அவர் அங்கு அதை தடை செய்யவில்லை. தடை செய்யவில்லை மாத்திரமல்ல, இழந்து போனதே அவனை டாய் திருப்பி குர்றா அப்படின்னு தேவன் என்ற அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவரை பெற்றுக்கொள்ளவும் இல்லையே. அவர் நீதியுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். அவருடைய வார்த்தை சட்டமாய் இருந்தபடியினாலே அந்த சட்டத்தை அவர் மீறினால் நீதியற்றவராவார். பொய்க்கு பிதாவாகிய சாத்தானுடைய விஷயத்திலும் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவன் தொல்ல, திருட, அழிக்க வருகிறவன். அப்படிதானே? பொய்க்கு பிதா. அவன் விஷயத்துல ஏன் நீதியா இருக்கணும்னு நம்ம யோசிக்கலாம். இல்ல, அதுதான் தேவ சுபாவம். அவர் நீதியுள்ளவர், நீதி உள்ளவர். அவருடைய சாயலே நீதியின் சாயல். பொய்யற்கு பிதாவாகிய அவன் அவர்களை வஞ்சித்து திருடும் பொழுது கூட அவர் நீதி உள்ளவராக அவன் மேலே ஒன்றுமே செய்யாமல் இழந்த அதிகாரத்தை தேவன் என்ற அந்தஸ்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளாமல் சட்டத்தின்படி கிரியை செய்ய விரும்பினார். அதனாலதான் மனித வித்தினாலே அவனை அழிக்க தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனாலதான் அங்கேயே பிராமிஸ் பண்றான், உன் தலையை நசுக்குவான் என்று சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற இயேசு மானிடனாக வந்தார். இந்த பூமியை ஆளுகை செய்கிற அதிகாரம் முழுவதும், ஆளுகை முழுவதும் மனிதனுக்கு கையெழுத்து கொடுக்கப்பட்டது. தேவனிடமிருந்து மனிதனாகிய ஆதாம் பெற்றான். அதை அவர்கள் எப்பொழுது தேவனை சார்ந்து கொள்ளாமல் பிசாசை சார்ந்து கொண்ட பொழுது, அவனை விசுவாசித்தபடியினாலே, அவனை பற்றி கொண்டபடியினாலே, அவனை உண்மை என்று ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் ஆளுகைக்கு கீழ் போனார்கள், அல்லது அவனுடைய அடிமைகளானார்கள். தேவர் ராஜ்யத்திலிருந்து பிசாசின் ராஜ்யத்திற்கு போனார்கள். ஆளுகையை அவனுக்கு விற்று போட்டார்கள். இவ்வாறாக அவன் திருடினான்.
இப்பொழுது ஆளுகை அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? ஆதாம் இழந்த பின்பு சாத்தானிடம் சென்றது. அதனாலதான் வேதம் என்ன சொல்றது? ஆகாயத்து பிரபு, உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று அவனை சொல்லுகிறது. அவன் இப்பொழுது அதிகாரமுடையவனாக காணப்படுகிறான். திரும்பவுமாக இழந்து போனதை மீட்டுக் கொள்ள மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். ஏன்? இந்த கேள்வி வரலாம். இத சரியா நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆளுகையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கல்வாரியை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வாரியை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்ததை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இழந்ததை நாம் பார்த்தோம். இப்போ அவர் கல்வாரியிலே அவன் இழந்ததை திரும்பவுமாக பெற்று தருகிறார். இந்த இழந்து போனதை தேவனோ தேவ தூதர்களோ பெற்றுக்கொள்ள முடியாது. பூமியிலே அவர்கள் கிரியை செய்ய அவர்களுக்கு சரீரம் மனிதன் இல்லை. ஒரு சரீரம் மனிதன் தான் இழந்து போன ஆளுகையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்? தேவன் அதை கையெழுத்து மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ஆகவே இப்பொழுது ஒரு மனிதன் மூலமாக தான் இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த மனிதனால முடியும்? ஒரு பரிபூரண மனிதனால முடியும். பரிபூரண மனிதன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய உரிமைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதன் பிசாசின் உரிமைக்கு உட்பட்டவனாய் இல்லாமல் இருக்கிறானோ அவன்தான் பெற்றிய. அவனுடைய உரிமை இருக்குமானால் அவனுக்கு சொந்தமானவர்கள், அவனுடைய ஆளுகைக்குட்பட்டவர்கள், அவனுடைய அடிமைகள். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு பிறந்த எல்லாருமே ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே அவனுடைய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் இருளின் அதிகாரத்தில், பிசாசின் அதிகாரத்தில், பிசாசின் அடிமைத்தனத்திற்குள் அவனுடைய பிரஜைகளாக இருக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் ஆதாமின் வம்சத்தில் வந்த ஒருவர் கூட அதற்கு தகுதி இல்லை. தேவன் கொடுத்ததுதான். அதை ஆதாம் இழந்தான். அது சத்ரு எடுத்துக்கொண்டான். அதை திரும்ப பெற வேண்டுமானால் அதை தேவன் மாற்றவும் முடியாது, தேவனால் திரும்ப பெறவும் முடியாது. யாரால் தான் முடியும்? ஒரு மனிதனால் தான் முடியும். யார் அந்த மனிதனாய் இருக்க வேண்டும்? அவனுடைய ஆளுகைக்குட்படாத, அவனுடைய அடிமைத்தனத்திற்குட்படாத, பாவமே செய்யாத ஒரு மனிதன் தேவையாயிருந்தது. ஆனால் ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே உலகத்தில் பிறந்த அனைவரும் பாவிகள். ஒருவர் கூட அதற்கு தகுதியே இல்லை. ஆகவேதான் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி தமது குமாரனை பாவ மாம்ச சாயலாக மனித சாயலாக பாவம் செய்கிற, பாவத்தில் இருக்கிற மனிதனின் சாயலாக அவரை பூமிக்கு அனுப்பினார். அவர் ஒருவேளை யோசேப்பு மரியாளுக்கு சூப்பர் நேச்சுரலா பிறந்தா கூட அவர் யோசேப்பின் வித்தாய் இருந்தால், ஆதாமுக்குள் பிறந்தபடியால் யோசேப்பின் ரத்தம் அங்கு கலந்திருந்தால், அவர் ஆதாமுக்குள் பிறந்தபடியால் யார்தான் அவரு? பாவியாதான் இருப்பாரு. he was disqualified. ஆனா தேவன் அவ்வாறு செய்யவில்லை. மரியாளை, கன்னி மரியாளை தெரிந்து கொண்டார். தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய வித்தினாலே கற்பம் தரிக்கப்பட்டார். சோ அவருடைய ரத்தம் என்ன ரத்தம்? யோசேப்பின் ரத்தம் அல்ல, தேவனுடைய ரத்தம், the blood of God. அந்த ரத்தம். அவர் அந்த வித்தினாலே பிறந்தார்.
ஆகவே அவர் ஆதாமுக்குள் பிறக்கவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களில் 2 பேர் தான் பிறக்கும் பொழுதே பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். ஒன்று முதல் ஆதாம், இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. முதல் ஆதாம் அவன் பாவம் செய்து ஆளுகையை விற்று போட்டான். பாவமே செய்யாத இயேசு அந்த ஆளுகையை திரும்ப பெற்று தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? அவர் மனுஷனாக வந்தபடியினாலே இந்த ஆளுகையை திரும்ப பெற தகுதி பெற்றார். இரண்டாவதாக அவர் சொல்றாருல்ல, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யோவான் 14:30 அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் என்னிடத்தில் உரிமை கோர முடியும் அளவுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அதே யோவான் 8:40 நினைக்கிறாங்க, என்ன சொல்றாரு? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்று கேட்கிறார். ஏன்? அவனுக்கு உரிமையே இல்லை. அவர் பிறந்த நாள் முதல் அவர் கல்வாரிக்கு சென்று மரிக்கும் வரை ஒவ்வொரு வினாடியும் இயேசுவை அவன் சோதித்தது ஆதாமை சோதித்தது போல. என்ன? தேவனை பற்றி அவர் மேல் உள்ள பற்றுதலில் இருந்து, அவரை சார்ந்திருப்பதில் இருந்து, விசுவாசிப்பதில் இருந்து அவரை விலக வைத்து சுயமாக செயல்பட ஒவ்வொரு காரியங்களிலும் அவரை சோதித்தார். ஆனால் அவர் எந்த ஒரு காரியத்திலும் பிதாவை சார்ந்து கொள்ளாமல் எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். பிசாசு ஏன் அவ்வாறு பண்ணுகிறான், சோதிக்கிறான்? அங்க எபிரேயர் 4:15 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் எல்லா விதத்திலும் சோதித்தான். ஆனா ஒன்றுல கூட அவர் தோத்து போகவே இல்லை. ஏன்? பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் வந்திருக்கிறார். ஏன்? அவனுக்கு உரிமை கொடுத்தாரானால் திரும்பவுமாக அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது இழந்த அதிகாரத்தை. அதனாலதான் அங்க சோதனைக்காரன் அவரை சோதிக்க வரும் பொழுது அந்த 40 நாள்ல அவர் என்ன பண்ணாரு? அவன் சோதனையை அவர் வார்த்தையினாலே மேற்கொண்டார். அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவனை சார்ந்திருந்தால் அங்கே அவர் இழந்திருப்பாரானால் முழு மனுக்களமுடைய எதிர்காலமும் அடிமைத்தனத்திலேயே இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு சிறிய காரியத்தில கூட, கல்வாரி சிலுவைக்கு செல்லும் பொழுது கூட அவரால் அதை தாங்கவே முடியல. அகில உலகத்தின் பாவம் தம்மேல் சுமத்தப்படுவதை, பாவத்தை காணாத சுத்த பரிசுத்தர் 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 என போற்றப்படும் தேவன் இப்பொழுது பாவமாக போகிறார். அப்பமும் வந்து டெம்ப் பண்றான். சோதனை நேரத்துல தேவன் ஒருவரையே நீ சேவித்து ஆராதிப்பாயாக என்று துரத்தினவர் இப்பொழுதும் அவனுடைய காரியங்களுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன பணிந்து கொண்டா போதும், பண்ண எல்லாம் கொடுத்துறேன்னா. அவர் அது எந்த ஒரு சோதனையிலும் கடைசியாக கல்வாரி சிலுவைக்கு செல்லும் பொழுதும் பரிபூரணமாக தேவ சித்தத்துக்கு, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் என்று முழுவதுமாய் பிதாவை சார்ந்து கொண்டு தம்மை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். பிசாசு கடைசி வரைக்கும் சோதித்தான். அவன் சிலுவை மரணத்திலே இவர் மாறுவார் என சிலுவைக்கு அவரை எடுத்துக்கொண்டு சென்றான். சிலுவையில் அவர் மரித்த போது கூட தான் ஜெயித்ததாக அவன் நினைத்தான். ஆனால் உண்மையாக சிலுவையில் மரித்தது யாரு? பிசாசு. பிசாசு முற்றிலுமாய் சிலுவையில் அழிக்கப்பட்டான். இது நம்முடைய ஜென்மஸ்பாவ மூளை அறிவு ஏற்றுக்கொள்ளாது. இதை பார்க்கும் பொழுது ஒருவேளை பிசாசு ஜெயித்து விட்டானோ என்று உலக மக்கள் கருதுகிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு என்ன வரலாம். ஆனா ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை சிலுவையிலே அறைந்து அவர் ஜீவனை விடும் பொழுது
மற்ற மக்களின் ஜீவனை எடுத்தது போல பிசாசு எடுக்க முடியாது. அதனாலதான் அவர் உயிரோடு இருக்கும் போதே என்ன சொல்றாரு? என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க ஆண்டவர். யோவான் 10ல அவர் சொல்லுவதை நாம் வாசிப்போம். 18ஆம் வசனம் 17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். பிசாசு எடுக்க முடியாது. ஏன்? உரிமை இல்லை, அவருடைய ஆளுகைக்கு கீழ் இல்லை. ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகை கீழ் இருக்கிறபடினாலே, உலகத்தில் அவன் சகல அதிகாரம் பெற்றுக் கொண்டபடினாலே யாரையும் கொல்லவும் அழிக்கவும் முடியும். கோடிக்கணக்கான மக்களை அவன் அழித்து கொன்று குவித்தவன். ஆனால் இவரை தொடவே முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதை நானே கொடுக்கிறேன். சிலுவையில் என்ன பண்ணாரு? தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஏன்? பிதாவின் சித்தம் செய்ய. அவனுக்கு அது தெரியல. அறிந்தானா அனுப்பியிருக்க மாட்டான். அப்படித்தானே பவுல் சொல்றாரு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள் அறிந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனா அங்க என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் பாருங்க. ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எடுத்து ஏன்? பாவமே இல்லாதவர் சாத்தானின் அதிகாரத்திற்குள் போகவே இல்லை, அவருடைய ஆளுகைக்குள் போகவே இல்லை. என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்ல முடியும் என்று கேட்டவர். இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 46ஆம் வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? யோவான் 14:30. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடைய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, அவன் என் மேல் உரிமை பாராட்டவே முடியாது. அப்போ அவர் மரித்தது மற்ற மனிதர்களைப் போல மரிக்கவில்லை. அவரே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, பிதாவே என் ஆவியை உம் கையில ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தம் ஆவியை ஒப்புவித்தார். He dismissed his spirit. அவரே கொடுத்தார், அவரே எடுக்க முடியும் என்று அவர் தன்னை பற்றி. காரணம் என்ன? அவரிலே பாவம் காண. ஏன்? This was the main qualification. ஆனா சிலர் இதை இன்னும் புரியவில்லை. இயேசு சிலுவையில் பாவம் செய்தார் என்று நினைக்கிறாங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்டது அவிசுவாச துணி என்று நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. அது அவிசுவாசம் அல்ல. உண்மையாகவே தேவன் அந்த இடத்திலே அவரை கைவிட்டார். ஏன்? அகில உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அதைதான் சொல்லுகிறார். அதுவரை நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவர் என்னை தனியே விடவில்லை என்று சொல்லி அந்த உறவிலே இருந்தவர், மனு குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியால் ஆவிக்குரிய மரணம் அவருடைய வாழ்விலே வந்தது. அததான் அவர் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். ஆவியிலே தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். மரணம் என்பது ஆதாம் என்ன பண்ணா? பாவம் செய்ததும் ஆவியிலே தேவனுடைய உறவில் இருந்து பிரிக்கப்பட்டார். அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரீர மரணம் அல்ல. இங்க இயேசு அகில உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டபடியால் 2 கொரிந்தியர் 5:21 தானே சொல்லுது. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஆகவேதான் அவர் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட, அவ்வாறு சொல்லுவதை தேவனிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்ட மரணத்தை குறிப்பதாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய மரணம், அவரே தன் ஜீவனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிசாசு. அதனாலதான் ஏரோது கூட என்ன சொல்றாரு?
அவன் கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் பொழுது அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றையும் நாளையும் என் ஊழியத்தை செய்து 3ஆம் நாளிலே நிறைவடைவேன் என்று சொல்லுகிறார். He knows. ஏன் பாவமே செய்யாதவர், பாவ சாயலாக, மனுஷ சாயலாக சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவை சார்ந்து கொண்டு, பிதாவை பற்றி கொண்டு, பிதாவோடு இணைந்து அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் ஒரு காரியத்துல கூட அவர் மாறவே இல்லை. அததான் யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லுவார் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்திருந்தார் ஆளுகையை மீட்டிருக்கவே முடியாது. இழந்து போன ஆளுகையை மீட்டது மாசற்ற ரத்தத்தினால். அததான் பேதுரு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். இங்க யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை, பாவம் அறியாத அவர் பாவங்களை சுமந்து தீர்க்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகர் சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டீங்க. யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. அவரிடத்தில் பாவம் இல்லை. ஏன்னா அன்று தவறான உபதேசங்கள் சபையிலே காணப்படுகிறது. அவரிடத்தில் பாவம் இல்லை. பிலாத்துவே சொல்றான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று. அவன் மனைவி, எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போலாம். பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு 1:19 அவர் என்ன சொல்றார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பாவமே செய்யாத புனித ரத்தம், அந்த ரத்தத்தினால் இழந்து போனதை திரும்பவும் மீட்டு கொண்டார். அவருடைய அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்டு கொண்டார். அதுதான் அங்க 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் நம்ம சொல்லுவதை பார்க்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை. கெட்டகரிகள சொல்றாரு. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. கிளியரா இருக்கு வேதம். பாவ மாம்ச சாயலாக வந்தவர், ஆனால் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யாதபடியினாலே பிசாசின் ஆளுகை கீழ் போகவில்லை. அவர் பாவம் செய்திருந்தால் அவருடைய ஆளுகை கீழ் போகிறபடியினாலே இழந்து போனதை திரும்பவும் பெறுகிற தகுதியை இழந்திருப்பார். ஆனால் பாவமே செய்யவில்லை. மாசற்ற பலியாக, குற்றமற்ற பலியாக அவருடைய ரத்தத்தை தானே விரும்பி ஒப்பு கொடுத்தார். இப்ப என்ன நடந்தது, அதை தான் நம்ம பார்க்க வரோம். சிலுவையில் என்ன நடந்தது? இயேசுவின் மரணம். அவர் தானாக ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதியாகிய நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 14ஆம் வசனத்துல அவர் ஆதலால் அவர் ஏன் மாம்சமானார் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அப்படியானார் ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். ஏன்? அவன் அதிகாரம் உள்ளவன். முழு அதிகாரத்தையும் உலகத்திலே பெற்றான். அவன் இஷ்டப்படி செய்யலாம். யாரையும் கொல்லவும் அழிக்கவும் அவ்வளவு தூரத்துக்கு அவன் பரிபூரண ஆளுகையை பெற்றிருந்தான். ஏன்? அந்த பரிபூர்ண ஆளுகையை தான் தேவன் தானமாக மனிதனுக்கு கொடுத்திருந்தார். எப்படி அந்த காலத்துல ராஜாக்கள் தங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது சில பட்டணங்களை சீதனமாக கொடுப்பார்கள். அது மாதிரி மனிதனை உருவாக்கின பொழுது சீதனமாக, அப்படிதானே?
தானமாக அவனுக்கு முழு ஆளுகையும் திரும்ப தான் பெற்றுக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர் கொடுத்தார். திரும்ப அதை மாற்ற முடியாத அளவுக்கு ஆளுகையை கொடுத்தார். அந்த ஆளுகையை சாத்தான் பெற்றிருந்தான். அதனாலதான் ஜீவகாலம் எல்லாம் அவனுடைய அடிமைத்தனத்திற்குள்ளே ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இருந்தார்கள். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அவனை தம்முடைய மரணத்தினால் அழித்தார் என்று சொல்லுகிறார். எப்படிங்க அவருடைய மரணத்தினால் அழித்தார்? சாதாரண ஐம்புலன் உணர்வினால், மூளை அறிவினால் பார்க்கும் பொழுது இயேசு மரித்தார், இயேசு அழிந்தார் என்றுதான் காணப்படும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே என்ன நடந்தது? தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுடைய சட்டத்தின்படி குற்றமில்லாத இரத்தத்தை அவன் சிந்தினபடியினாலே, பாவமே செய்யாத இரத்தத்தை அவன் சிந்தினபடியினாலே, அவன் மாபெரும் ஒரு பிளண்டர் தவறை செய்தான். அவரை கடைசி வரை சிலுவைக்கு சென்று தேவனோடு உள்ள உறவில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று அவன் முயற்சித்தாலும், அவர் தேவனை பற்றி கொண்டிருக்கிற, தேவனை சார்ந்து வாழ்கிற, விசுவாசித்து அவருக்கு உண்மையாயிருக்கிற அந்த உறவை பிரிக்க அவன் முயற்சித்து அவனை சிலுவைக்கு சென்றிருந்தாலும், அவர் சிலுவை மரணத்திலே அவர் பாவமே செய்யாதபடினாலே தனக்கு உரிமை இல்லாதவன் மேலே மரணத்தை செலுத்தி அவருடைய ரத்தத்தை சிந்தினபடியினாலே தேவனுடைய நியாயம். இன்னைக்கு உலக சட்ட திட்டம் எல்லாம் அதை சார்ந்துதான் இருக்கிறது. எந்த தேசத்திற்கு போனாலும் நம்ம ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாருங்க, அங்க அதை நாம் பார்க்கலாம். 9:6 என்ன சொல்றார் பாருங்க. மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. இதுதான் இன்னைக்கு சட்டமா இருக்கிறது. ஐயா, குற்றமில்லாத ரத்தத்தை அவன் சிந்தினபடினாலே மரண தண்டனை அவன் மேல் வந்தது. மரணத்தின் ஆக்கினை அவன் மேல் வந்தது. அவ்வாறாக அவன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டான். அதைதான் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் அதை எடுங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் அங்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவருடைய மரணத்தின் மூலமாக, அதுக்கு முன்னால சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். திரும்பவுமாக மனிதன் இழந்த அதிகாரத்தை திரும்பவுமாக அவனத்துல ஒண்ணு கூட இல்லாம முழுவதுமாய் உரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னைக்கும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவன் கதறுகிறான். ஏன்? அந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் சிந்தி மாட்டிக்கொண்டேனே, ஏமாந்து போயிட்டேனே, ஐ கமிட்டட் a great blunder என்று அவனுக்கு. ஆகவேதான் ரத்தத்தை சொன்னா கதறடிச்சு ஓடுறான். இன்னைக்கும் பாருங்க, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனாலதான் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இன்னைக்கும் அவன் தாம் பொய்யை தூக்கிட்டு வரும் பொழுது இந்த 2 காரியத்தை ஆவியானவர் நமக்கு ஆயுதமாக தந்திருக்கிறார். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்த சாட்சியின் வார்த்தை, இதுதான் நமக்கு ஆயுதம். இது அவனுக்கு நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் என்ன நினைப்பூட்டுகிறோம்? யூ டோன்ட் ஹவ் அத்தாரிட்டி. பிளட் என்ன பண்ண? நன்மையானவைகளை பேசுகிறது. என்ன சொல்லுது? அவனுடைய ஆளுகை முடிந்தது, இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. முழு ஆளுகையும் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அவருடைய ரத்தம் சாட்சியிடுகிறது, பறைசாற்றுகிறது. அதனாலதான் அங்க அவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும்
மிக மிக முக்கியமான ஆயுதம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். பிசாசு சிந்தினபடியினாலே அவனை முற்றிலுமாய் அவன் அழிவை அவனே வருவித்துக் கொண்டான். அவன் இயேசுவின் ரத்தத்தை குற்றமில்லாத, ஏன் மற்ற மனிதர்கள் எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே குற்றம் உள்ளவர்களாக இருந்தான். எவ்வளையோ பேரை கொன்று குவித்தாலும் அவன் மேல் குற்றம் சுமரவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஒரு தவறை அவன் செய்து எவ்வளவாக இயேசுவை தவற முயற்சித்தானோ கடைசியில் அவனே தவறி தனக்கு அழிவை அவனே வருவித்துக் கொண்டான். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை தோல்வி அல்லங்க, சிலுவை வெற்றி. சிலுவை மரணம் இயேசுவின் மரணத்தின் மூலமாக சாத்தானின் மரணத்தை, அவனுடைய அழிவை கொண்டு வந்தது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அவன் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டான். அவனுக்கு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, எல்லாவற்றையும் முறிந்து கொண்டார். ஆகவேதான் அவர் என்ன சொல்லுகிறார், மத்தேயு 28:18 சொல்லும் பொழுது, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He took every authority. அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. He has made him a cyber. ஆங்கிலத்துல சில இதுல எல்லாம் இந்த கொலேசியர் 2:15 சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்ல, அவைகள் மேல் வெளியரங்கமான கோலமாக்கி என்று சொல்ல இடத்துல made him a cyber, made him a not, ஒன்றுமில்லாதவன் ஆக்கி. வெளியரங்க கோலம்னா ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ஒரு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, ஒரு உரிமையும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். என் மேல உங்க மேல அவனுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. He doesn't have any right at all. Why? The blood has redeemed us. ரத்தம் நம்மை மீட்டுக் கொண்டது, குற்றமற்ற ரத்தம். அததான் அவர் அங்க சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு 1:19 அதுதான் சொல்றாரு. மாசற்ற குற்றமில்லாத ரத்தம். அவனுக்கு என்னிடத்தில் உரிமை இல்லை என்று சொன்னாரே, அந்த உரிமை இல்லாத, பிசாசுக்கு உரிமை இல்லாதவரின் ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே தேவனுடைய நீதியின்படி, தேவனுடைய சட்டத்தின்படி அவன் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டான், அழிக்கப்பட்டான். அவனுடைய அதிகாரம் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டது. அப்போ நாம் இந்த இழந்து போன அதிகாரத்தை எதனால பெற்றோம்? சிலுவை மரணத்தினால் நாம் பெற்றோம். அதனால் சிலுவையை புரிந்து கொண்டோமானால், கல்வாரியை புரிந்து கொண்டோமானால், சகலமும் 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 என்னுடைய பாதத்தின் கீழே. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 28:18 நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார். நம்மை கிரியை செய்ய எதற்கு? அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்கள் கிரியை செய்யணும்னு அர்த்தம். இதோ பூமியின் எல்லை மட்டும் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். யார்? சகல அதிகாரம் பெற்றவர் நம்மோடு இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ சத்தியத்திலே மிக பிரதானமான சத்தியம், நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 6:17 அப்படிதானே? நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள். அப்படின்னா என்னங்க? அதே அதிகாரம், அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அதிகாரத்தோடு, எந்த வல்லமையோடு இயேசு சுவிசேஷத்தில் வாழ்ந்தாரோ அதே வல்லமையோடு, அதே அதிகாரத்தோடு நாம் வாழ முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோவான் ரொம்ப இந்த கடைசி நான் சொல்றது 14, 15, 16, 17 வேற எந்த சீஷர்களும் சொல்லாத சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை அவர் கடைசி நாட்களில் சொன்னதை அவர் மார்பில் இருந்த சீஷன் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அங்க 15:5 என்ன சொல்றாரு,
நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். ஐயா, அதிகாரம் கொடி மூலம் தான் வெளியே வரும். கனி கொடி மூலமா தான் வெளியே வர முடியும். We are the branches. இதுக்கு மேல இதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றது இங்கேயும் சொல்றாரு. அப்படிதானே? நான் செடி, நீங்கள் கொடிகள். We have become one with him. அதே அதிகாரம், அதே வல்லமை, அதே ஆளுகை. அதனாலதான் சொல்றாரு, ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் கொடுக்கப்பட்டது என்று. யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. யார் இப்பொழுது? நாம் மாசற்ற ரத்தத்தினாலே பரிசுத்தவான்கள். இப்பொழுது இழந்து போனதை திரும்பவும் பெற்று தந்து விட்டார். அப்படின்னா என்னங்க? பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஆதாமுக்கு கையெழுத்து கொடுத்தாரே, சகலவற்றையும் நீர் ஆண்டுகொள், கீழ்ப்படுத்தி. அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. எப்படி அந்த அதிகாரத்துல ஒரு நிபந்தனையே இல்லை, இலவசமாக கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு. அதேதான் இப்பொழுது இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நிபந்தனையே இல்லை. இந்த பூமியில எது வேணாலும் உன் இஷ்டப்படி நீ செய்யலாம். நீதான் ராஜா, நீதான் அதிபதி. இப்ப அவன் அதிபதி அல்ல, நீ அதிபதி என்று அவரோடு இணைக்கப்பட்ட கொடியாகிய நமக்கு அந்த ஆளுகை தரப்பட்டிருக்கிறது. இப்போ திராட்சை செடி அல்ல, கொடிதான் கனி கொடுக்க முடியும், அதை வெளிப்படுத்த முடியும். இயேசு நமக்குள் உருவானதே எதற்கு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் எனக்குள்ளே பிறந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். பெத்லகேமே, நீ சிறியவன் அல்ல, ஆளுகிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஆளுகையை திரும்ப பெற்றுக் கொண்டதை மீகா அந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசி சொல்வதை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த ஆளுகையை பெற்றபடியினாலே இயேசு என்ற நாமத்திலே நாம் இந்த ஆளுகையை, அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இங்க மீகா சொல்றத பாருங்க. மீகா 4 என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம். எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய. அததான் இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எதை செய்தாலும். கொலைசியர் 3:17 சொல்றாரு, தேவனுடைய நாமத்தினாலே. தேவனுடைய நாமத்தினைய அந்த நாமம் தான் ஜெயித்த நாமம். ஆளுகையை நமக்கு தந்த நாமம், அதிகாரத்தை நமக்கு தந்த நாமம். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டால் அது அப்படியே ஆகும். இயேசுவின் நாமத்தில் கேட்டால் அப்படியே ஆகும். இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்வது, இயேசுவை தொழுது கொள்வது, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவது, இயேசுவை உயர்த்துவது, இயேசுவின் நாமத்தில் செயல்படுவது, இயேசுவே வாழ்வது. அததான் இங்க சொல்றாரு. சதா காலங்களிலும் they will walk, நடப்பார்கள், வாழ்வார்கள். அப்படின்னு என்ன? இயேசுவாக வாழ்வோம், இயேசுவாக நடப்போம். இதுதான் அதை சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எப்படி எவ்வாறு மீட்டுக் கொள்வார் என்பதை அவன் தீர்க்கதரிசன கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்த வசனம், அந்நாளிலே நொண்டியானவனையும் தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவத்தவனையும் கூட அவரோடு திராட்சை கொடியோடு அணைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்படின்னு என்னங்க? என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியினாலே, என்னுடைய தலையாகிய கிறிஸ்துவினாலே I can do all things. I have the complete authority. I have the complete power. I have the complete ability.
ஐ ஹேவ் தி கம்ப்ளீட் ஃபெய்த். ஏன்? நான் செடியோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு. தள்ளுண்ட போனவனை பலத்த ஜாதியாக வைப்பேன். கர்த்தர் சீயோன் பர்வத இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். கொடி ராஜாவென்றால் அந்த ராஜரீகம் செடியின் மூலமாக வெளிப்பட வேண்டும். வேற வழியா வெளிப்பட முடியாது. கொடி மூலமா தான் முடியும். செடி ராஜானா கொடி மூலம்தான். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவ சத்தியத்தின் பிரதான சத்தியம், ஐ பிகேம் ஒன் வித் காட். எப்படிங்க முடிஞ்சது? எப்படிங்க முடிஞ்சது? ரத்தத்தினால், ரத்தத்தினால், ரத்தத்தினால். அவருடைய ரத்தத்தினாலே நாமும் மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக, தண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தினார். கொலைசேர் 1 அதிகாரம் 19 21 வரைக்கும் அதை வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், ரத்தத்தினாலே, சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மையும் தகுதிப்படுத்தினார், நீதிமானாக்கினார், அவரோடு இணைத்துக் கொண்டார், அவரோடு ஒன்றாய் இருப்பதற்கு நம்மை அழைத்தார். அததான் அவர் யோவான் 14 சொல்றாரு, நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். எப்படி நான் பிதாவும் பிதா என்னிலும் இருக்கிறது போல, அங்க 14:20 வரும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள் என்று சொல்றார். எப்போ? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். ஏன்? அதே ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். யோவான் 14:12 நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்று சொல்லுகிறார். அதே யோவான் 16:7 சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போவேன் ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவான். அப்ப என்னங்க ஆச்சு? தேற்றரன் வரும்போது அவரோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டோம். ஆவியானவர் வரும்போது நடந்த பிரதானமான காரியம் என்ன? அவருடைய சரீரத்திற்குள்ளாக நாம் மூழ்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 சொல்லுகிறதை பார்க்கிறோம். We are baptized in his body as one spirit. ஒரே ஆவியாக அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அடுத்ததாக என்ன நடக்கின்றாரு? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது you shall receive power. வல்லமையை பெறுவீர்கள். என்ன வல்லமை? தேவ வல்லமை. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். The power from high. அப்படிதானே? Endued with the power from above. உன்னதத்தின் வல்லமையினால் you shall receive power. பரிசுத்த இவர் ரத்தம் சிந்தி மீட்டு மகிமைப்பட்டபடியினாலே பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பேதுரு அது தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் வந்தபடியினாலே விசுவாசித்தவர்கள் எல்லோரும் ஆவியிலே அவரோடு இணைக்கப்பட்டார்கள். அதுதான் ஞான ஸ்நானம் என்று சொல்றார். அவருடைய சரீரத்திலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். 1 கொரிந்தியர் 12:13 எடுத்து பாருங்க. ரொம்ப தெளிவாய் அங்கு சொல்லுகிறார். ஒரே சரீரமாக அவரோடு நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். ஒரே ஆவியாக நாம் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். கொடியோடு செடியாக நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். கனி கொடுக்கிற கொடியாக நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். அததான் அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே இந்த இணைப்பில் தான் இருக்கிறது. அதனாலதான் நான் எபேசு நிருபத்தில் எடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் 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 என்று அங்க திரும்ப திரும்ப வருவதை நாம் மனம் மாற்ற வேண்டும், மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவரோடு இணைக்கப்பட்டபடியினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, who empowers me. அந்த வார்த்தையை ஆம்பிளிஃபைல படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? who strengthens me, who empowers me.
எந்த வல்லமை? அவருடைய வல்லமை. அததான் இங்க சொல்ற, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, சோ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவரோடு நாம் இணைக்கப்படுகிறோம். தேவ வல்லமையை பெற்றுக் கொண்டோம். இனி வல்லமை தாரும் தேவா, பாட்டே தேவையில்லை. ஆவியானவர் வருவதை விசுவாசித்தால் வல்லமை நாம் பெற்றுவிட்டோம். இன்னும் தேவை தேவா இல்ல, பூரணமாய் பெற்றுவிட்டோம். பூரண ஆவியானவர் பூரணமாக பூரண வல்லமையோடு நமக்குள் வந்துவிட்டார். நாம் அவக்குள் இருக்கிறோம். இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். அவரை பற்றிய உண்மை, நம்மை பற்றிய உண்மை. அது மாத்திரமா, இந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு? நமக்கு வெளிப்பாட்டை தருகிறார். அததான் பவுல் ஜெபிக்கிறார். எபேசியர் 1:17-18 வசனங்களில் வாசித்து பாருங்க. வெளிப்பாட்டின் ஆவியானவர், பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிற ஆவியானவர், நமக்கு நினைப்பூட்டுகிற ஆவியானவர், நமக்கு சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்கிற ஆவியானவர், இவையெல்லாம் அந்த இணைப்பிலே நாம் பெற்றுக்கொண்டோம். நான் ஏன் இதை சொன்னா, அங்க நொண்டிய கூட பலவானாக்கிடுவேன்னு அவர் சொல்றதை நம்ம வாசித்தோம். அப்படிதானே? இது முதல் என்றென்றைக்கும் அவர் ராஜாவா இருப்பார், அவர்கள் பலத்த ஜாதியா இருப்பார்கள். இதோட ரொம்ப அழகா சொல்லுவான் சகரியா தீர்க்கன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். ஆளுகை வரும், ராஜரீகம் வரும். நல்லா அதை வாசித்து பாருங்க 8ஆம் வசனத்துல. ராஜரீகம், ஆளுகை, டொமினியன் அண்ட் கிங்ஷிப். டொமினியன் அண்ட் கிங்ஷிப், அதுதான் தேவன் நமக்கு இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று உங்களோடு நான் சொன்னேன். அப்போ டொமினியன் அண்ட் கிங்ஷிப் has already come. பிசாசு இந்த பகுதியில் நம் மனக்கண்களை குருடாக்கினபடியினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை, ராஜரீகத்தை அறியாதவர்களாக சாதாரண மனிதர்களாக ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். அததான் இங்க தீர்க்க தரிசனமா அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஏன் நீ ஜெபம் பண்ணி ஏன்ட்ட வந்து கதற, ராஜா உன்னிடத்தில் இல்லையா என்று அர்த்த வசனத்தில் அவர் கேட்பதை பார்க்கிறோம். நீங்க 13ஆம் வசனத்துக்கு வாருங்க. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி என்று சொல்லுகிறார். அவர் செய்வதாக சொல்லவில்லை. தடைகளை நீக்குகிறவர் முன்னே போவார். அதே மிகாதான் சொல்லுவார் முன்னாடி 2:13 பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் யாரு? யாருக்கு முன்பாக போகிறார்? அவர்கள் தடைகளை நீக்கி அவர்கள் வாசலில் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். அவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி உட்பிரவேசித்து. அப்போ ஆளுகை கொடுக்கப்பட்டதென்றால் அந்த ஆளுகையை தடை செய்ய ஒரு சத்ரு இருக்கிறார். ராஜரீகம் கொடுக்கப்பட்டதென்றால் அதை தடை செய்கிற ஒரு சத்ரு இருக்கிறார். அந்த தடையை நீக்குவது என்னுடைய வேலையா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன். கென்னத்தகின் எக்ஸாம்பிள்ல இருந்து, ஆண்டவர் ஏன் ஒண்ணுமே செய்யலன்னு கேட்கும்போது, அதனால ஒண்ணுமே முடியாதுப்பான்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்? முழுமையா பூமியில உனக்கு கொடுத்துட்டேன் அவன் மேல அதிகாரத்தை, நீதான் அவன் மேல இப்ப அதிகாரத்தை செலுத்தணும்னு சொல்றாரு. சத்ருக்கு எதிர்த்து நிற்க இங்க அததான் சொல்றாரு. அவர்கள் தடைகளை நீக்கி அவர்கள் உள்ளே பிரவேசி, எதற்குள்ள? ஆளுகைக்குள். நான் அதைத்தான் இப்போ சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். தி டொமினியன் அண்ட் கிங்ஷிப், ஆளுகையும் ராஜரீகத்துக்குள்ள அவன் தடை செய்வான். எப்படி? பொய்யினால, தந்திரத்தினால. உனக்கு இல்ல, உனக்கு உரிமை இல்லைன்னுவான். நீ பாவம் செஞ்சுட்டேன்னுவா. நான் பாவி அல்ல, ஆவி மண்டலத்துல யாரு? பரிசுத்தவான். இது பரிசுத்தவான்களுக்கு ஆளுகையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் தானியேல் அங்க தீர்க்க தரிசனமா சொல்றான். எங்க? இந்த உலகத்தின் மேலும் பிசாசின் மேலும் ஆளுகையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரமும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அததான் திருப்பியும் பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறியாதபடி நம் கண்களை குருடாக்கி அவன் நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கிறான். ஆனா இப்ப நான் சொல்ற இந்த சத்தியங்களை எல்லாம் எழுதி வைத்து திரும்ப 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 உங்களுக்கு நினைப்பூட்டி பேசி படம் பிடித்து பார்த்து மனதில் அவைகளையே நினைத்து கற்பனை செய்து அப்படி நீங்க ஒரு வெளிச்சத்தை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானால் விசுவாசிக்கிற, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கலாத்தியர் 3:5. நீங்க விசுவாசிக்கல, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது, வல்லமை வெளிப்படாது. அப்போ இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துவதுதான் விசுவாசம். விசுவாசத்திலே பெரிய விசுவாசம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார் நூற்றுக்கதையை பார்த்து? இட்ஸ் a great faith என்று செய்ய, அவன் அதிகாரத்தை தெரிவாய் அறிந்து வைத்து அதிகாரத்தில் செயல்பட்டவன். அதுதான் விசுவாசம். காணப்படாத மண்டலத்துல இயேசுவுக்கு வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அந்த காணப்படாத மண்டலத்தில் அசுத்த ஆவிகள் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போனா போவும், வானா வரணும், என்ன செய்ய அது செய்யும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் அந்த கிரேட் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மையும் அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ள அழைக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டத வேதத்தை தியானித்து இது சட்டபூர்வமாக என்னுடைய உரிமையாய் இருக்கிறது. அதான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அங்கே நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை கர்த்தருக்கென்றும் அவளுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறோம் என்றும் நியமிப்பா என்றார். அப்ப பாருங்க, பிசாசின் மக்களுடைய ஆஸ்தி எல்லாம் நீதிமான் தேவன் வசம் வருகிறது என்றால், செடிக்கு வருதுன்னா கொடிக்கு வருதுன்னு தான் அர்த்தம். வரும் என்று அங்க தெளிவாய் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லி நான் அந்த காலின் கீழே பார்த்துருவோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்ல இருப்பாங்க? கர்த்தர் எங்கே என்று நம்ம பார்த்து இன்னைக்கு கேட்பாங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து சத்துருவானவன் அவன் என்ன பண்ணுகிறாரு அங்க பாருங்க. என் தேவனாய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும் போது வெட்கம் அவனை மூடும், என் கண்கள் அவனை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவதை காணும். யாருங்க? என்னை அடிமைப்படுத்தினவன், என்னை சிறுமைப்படுத்தினவன், என்னை ஆளுகை செய்தவன் இப்போ என் காலின் கீழே சேற்றை போல மிதிக்கப்படுவான். என் கண்கள் அதை காணும் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். அவருடைய நீதி மரணத்தின் அதிபதியானவனை மரணத்தினாலே அழித்தார். இப்போ அவனுக்கு அதிகாரமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த அதிகாரத்தை அறிய வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டதை அறிந்தோமானால் இந்த அதிகாரத்தை அறிய முடியும். எவ்வாறு இந்த அதிகாரம் நமக்கு சொந்தமானது, ஆளுகை சொந்தமானது? கல்வாரி சிலுவையின் மூலமாக. இந்த கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு முன்பாக, ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது, தேவன் மனிதனுக்கு எதை கொடுத்தார், அவர் கொடுத்த ஆளுகை அதிகாரம் என்ன? இட்ஸ் a bonafide அப்படிதானே? மிகுந்த உண்மையுள்ள, மாற்றக்கூடாத, நிபந்தனை இல்லாத, ஒரு இலவசமாக மனிதனுக்கு கொடுத்தது, சீதனமாக கொடுத்தது. அதை அவன் இழந்ததை அப்படியே அதே அதிகாரத்தை, பரிபூர்ண அதிகாரத்தை, இஷ்டப்படி செய்கிற அதிகாரத்தை, ஆளுகையை பிசாசு பெற்றான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அதை திரும்பவும் பெற்றுக் கொடுத்தார். கொடிக்கு பெற்றுக் கொடுத்தார். எதங்க?
கரத்தின் கிரியைகள் மேல் எல்லாம், கரத்தின் கிரியைகள் மேல் எல்லாம், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாம் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து சகலவற்றையும் புது சிருஷ்டியின் காலின் கீழ்ப்படுத்தி விட்டார். இதை தடை செய்கிறவனை என்ன பண்ணணுமா? தடையை நீக்குவது நமது வேலை. எந்த பகுதியிலே தடை செய்கிறானோ அந்த பகுதியிலே அவன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும். அவன் கையை எடுக்க சொல்ல வேண்டும். தடை செய்கிறவனை வெளியே விரட்ட வேண்டும். ஏன்? அவன் போனா போய் தான் ஆகணும். பூரண ஆளுகை நம்முடைய இஷ்டப்படி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமா, பரலோகத்தின் சாவியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன்றார். அப்படின்னா, நீதான்டா பரலோகத்துக்கு சொந்தக்காரன், இந்த வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன், நான் தான் இங்க வாழ்ப்பேன். அதே தான் ஆண்டவர் சொல்ற, நீ பரலோகத்தில் வாழ்றதுக்கு உனக்கு சாவியை கொடுத்துட்டேன், திறவுகோள்களை தந்து விட்டேன். நீ என்ன அனுமதிக்கிறையோ அது அனுமதிக்கப்படும், எது நீ அனுமதிக்கலையோ அது அனுமதிக்கப்படாது. எவைகளை நீ கட்டவிழ்க்கிறாயோ அப்படின்னு என்ன, எவைகளை நீ அனுமதிக்கிறாயோ, எவைகளை நீ கட்டுகிறாயோ, எவைகளை நீ அனுமதிக்கவில்லையோ அது அப்படியே ஆகும் என்று ஆளுகையை, அதிகாரத்தை தந்து விட்டார். அதுதான் லூக்கா 9:1 சொல்றாரு. அது என்னது? வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லுகிறார். லூக்கா 10:19 வரும்போது என்ன சொல்லுகிறார்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத அதிகாரம், சகலவற்றையும் மிதிக்கிற அதிகாரம், சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். நல்லா யோசித்து பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னங்க? சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம், சகல வல்லமையும் மிதிக்கும் அதிகாரம். காலின் கீழே சேர்த்து தூசி, தூசி, தூண் ஊதுற தூசி. அப்போ சகலவற்றையும் மிதிக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார். சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாத அதிகாரத்தை எனக்கு கொடு. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப படம் பிடித்து பாருங்க. என்ன? சகலவற்றையும் மிதிக்கிற அதிகாரம், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அதிகாரம், அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரம், என்னை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாத அதிகாரம். அந்த அதிகாரத்தை எனக்கு கொடு. அது மாத்திரமா சொல்றாரு, மார்க் 16 சொல்லும் போது, அவருடைய நாமத்தின் இந்த அதிகாரத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படின்னு, அவனுடைய கிரியைகளை விரட்டி அடிப்பீங்க. You are not permitted here, get out என்று சொல்லுவீர்கள். ஏன்? உங்க இஷ்டப்படி ஆளுகை செய்கிற, இவ்வளவு காலம் அவன் ஆண்டால அதை பிடிங்கி உங்க கையில கொடுத்துட்டாரு. சட்டப்பூர்வமாக தேவனுடைய நியாயத்தின்படி, தேவனுடைய பரலோக தேவனின் நீதியின்படி திரும்பமாக பெற்று தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே இந்த ஆளுகையை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஆளுகையும் ராஜரீகம் நாம் பெற்றபடியால் அவனை நாம் ஆளுகை செய்வோம் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரம் சகலவற்றையும் மேற்கொள்ளும் அதிகாரம், சகலவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரம், சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிற அதிகாரம், ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாத அதிகாரம். ஸ்டாப் அப்படின்னு சொன்னா அங்கே நிக்கணும். ஐயா, உலகத்துல பாக்குறோம், ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் இல்ல ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு லீனா இருக்கிற மனுஷன், ஒல்லியா இருக்கிற மனுஷன், அவன் ஸ்டாப் நாங்க நின்னா பெரிய பிரபு, பெரிய பைல்வான் எல்லாம் நிக்கிறாங்க. காரணம் என்னங்க? அரசாங்கத்தால் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ண.
அந்த வல்லமையிலே அரசாங்கத்தின் வல்லமை அவனை பின்பாக தாங்குகிறது. நமக்கும் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதை உபயோகப்படுத்துவதற்கு தம்முடைய நாமத்தை நமக்கு கையெழுத்து கொடுத்து விட்டார். ஓபன் செக். யூ கமாண்ட் எனிதிங் இன் மை நேம், இட் வில் பி டன் அண்ட் டன் அண்ட் டன். அப்படியே நடக்கும். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஏன்? அது அவர் சொல்லுவதற்கு சமானம். இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவதற்கு சமானம். அது பேதுரு அறிந்தபடினால 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்து இறங்குகிறது. வல்லமை பெற்றவன் இயேசுவின் நாமத்தில் தனக்கு அதிகாரம் கொடுத்ததை அறிந்தபடியினாலே அந்த வல்லமையை உபயோகப்படுத்துகிறான். அதிகாரம் என்பது வல்லமையை உபயோகப்படுத்த கொடுக்கப்பட்ட அனுமதி. அந்த வல்லமை, அந்த பவரை இந்த அதிகாரம் தான் உபயோகப்படுத்துகிறது. அப்போ இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த நாமத்திற்கு அந்த அதிகாரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், விசேஷித்த நாமம். அப்படிதானே? மேலான நாமத்தை பிலிப்பியர் நிருபத்துல சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல. இங்க எபிரேயர்ல சொல்ற விசேஷித்த நாமம். எப்பொழுதுங்க? அவர் கல்வாரியில் மரித்து உயிரோடு எழுந்த பொழுது முதற் பேரானவரை, நீர் என் குமாரன், உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லும் பொழுது ஒரு விசேஷ நாமம், மேலான நாமம். அந்த நாமத்தை நமக்கு கையெழுத்து கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாம். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திலே நாம் அசைகிறோம், வாழ்கிறோம், எவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நாமம் நாம் இணைக்கப்பட்டபடியால் பரிபூரணமாய் நமக்கு சொந்தம், பரிபூரண அதிகாரம், பரிபூரண ஆளுகை உடையவர்கள். நாம் சொல்ல ஆகும், நாம் கட்டளையிட நிற்கும். இது தேவன் அல்ல, மனிதனுக்கு அவர் கொடுத்தது இந்த பூமியில. நீ பூமியில எதை சொல்றியோ, எதை கட்டளது நடக்கும் என்று சொல்லுகிறார். யோபு கேட்கிறான், அதிகால வெளிச்சத்துக்கு நீ கட்டளை இட்டாயா அருணோதயத்துக்குன்னு கேட்கிறான். அங்க யோபு கிட்ட அவங்க சகோதரர் நண்பர்கள் வந்து கேட்பதை நாம் பார்க்கிறோம். எதற்குமே நாம் கட்டளை கொடுக்க, ஏன்? அவருடைய சாயல், the mirror image of God, the mirror image of Christ. மிரர் என்னங்க? வேதவசனம், ஸ்பிரிச்சுவல் மிரர். அப்படிதானே? கண்ணாடி. ஆவிக்குரிய கண்ணாடியின் அடையாளம் கிறிஸ்துவாக நாம் இருக்கிறோம். அவர் செடி, நாம் கொடி. அவர் செடி, நாம் கொடி. வேற இமேஜ் இருக்க முடியுமா? செடிக்கும் கொடிக்கும் அதே இமேஜ். அதை பார்த்து 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 அது அப்படியே கனியாக வெளிவருகிறது சரீர மண்டலத்தில். வேத வசனம் ஆவிக்குரிய கண்ணாடி நம்முடைய சாயலை நமக்கு காட்டுகிறது. அந்த சாயலை வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் கொடுக்கிறார் அல்லது விசுவாசம் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறோமே, விசுவாசம். அந்த வெளிச்சத்தினாலே அந்த சாயலை வெளிப்படுத்துகிறோம். சாயலை காண்பிப்பது வேதவசனம். அந்த சாயலை தொடர்ந்து தியானிப்பது நமது வேலை. நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அங்கு வெளிச்சம் தருகிறார். அது விசுவாசம். அது சரீர மண்டலத்திலே இந்த சாயலை வெளிப்படுத்துகிறது. என்ன சாயலை? ஆளுகையின் சாயலை, ஆளுகையின் சாயலை, ராஜரீக சாயலை, மகத்துவத்தின் சாயலை. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆளுகை, மகத்துவம், ராஜரீகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிங்ஷிப் given to us, dominion given to us, excellency given to us. அததான் அங்க சொல்லுகிறார் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல. அப்போ இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ?
அவர் சொல்ல ஆகும். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது அப்படியே ஆகும். தீவிரமாய் அதை அவர் நிறைவேற்றுகிறார். எப்போ? நாம் அதை பார்க்கும் பொழுது அப்படியே நிறைவேற்றுகிறார். இது மகா பெரிய உண்மை. இந்த உண்மையை மாற்றவே முடியாது. என்ன சாயல் நாம் இருக்கிறோம்? ராஜாவின் சாயலில் இருக்கிறோம். ராஜரீக சாயல், ராஜரீகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஏன்? அது கிருபையானால் நான் விசுவாசத்தினால் பெறுவது நிச்சயம் என்று சொல்லுகிறார். இது கிருபை. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினபடியினாலே, அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த ராஜரீக மேன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்கு என் கிரியையே தேவையில்லை. கிரியைக்கு சம்பந்தம் இல்லை. கிருபை, கிருபை, கிருபை. இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு ஆளுகை செய்வது, ராஜாவாக ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது கிருபையாய் இருக்கிறபடியினாலே, அவர் தானமாக அவர் சம்பாதித்து நமக்கு கொடுத்தபடியினாலே, அவரோடு கொடியாக இணைக்கப்பட்டபடியினாலே, சரீரமாக இணைக்கப்பட்டபடியினாலே, இலவசமாக நமக்கு தரப்பட்டதை விசுவாசத்தில் பெற்று ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று ரோமர் 4:16 சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே நாம் விசுவாசித்து பெற வேண்டியது, விசுவாசித்து அனுபவிக்க வேண்டியது, விசுவாசித்து வாழ வேண்டியது இயேசுவின் நாமத்தில் தேவ ஜீவனில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஆதாமுக்கு என்ன ஆளுகை தந்தீங்க ஆண்டவரே? அதை எவ்வாறு அவன் பிசாசுக்கு இழந்து போனான்? எவ்வாறு பிசாசு தன் இஷ்டம்படியெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருந்தான்? அதை எவ்வாறு ஒரு பரிபூரண மனிதன் வந்து அதை திரும்ப பெற்று அவரோடு எங்களை இணைத்து அவருக்குரியதெல்லாம் எங்களுக்கு தந்து அந்த ராஜரீக வாழ்க்கை வாழ எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அது கிருபை என்ற வெளிப்பாடோடு விசுவாசத்தில் பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய்ய உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த பகுதியில் எங்களுக்கு வெளிச்சம் தருவீராக. உம்முடைய திருவுள சித்தமாகிய நாங்கள் ஆண்டு கொள்ளுகிற சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆளுகை செய்ய வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.